ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் மஞ்சூரியன். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மஷ்ரூம் அண்ட் இது எங்கேருந்து வாங்கினோன்னா ஃபார்ம் ஆர்கானிக்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மஷ்ரூம் அண்ட் ஆர்கானிக்ன்றதுனால கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் மசாலா ஃப்ரம் மேகி and this is a magic masala. It really helps you to cook very delicious food nu sollalam. ஸோ மேகி மசாலா வந்து நாட் ஆல்வேஸ் நான் வந்து எல்லாத்துக்குமே போடுவேன்னு கிடையாது, பட் சம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்க்கு கண்டிப்பாக இது போடுவேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் சோம்பு பொடி அண்ட் சீரக பொடி எல்லாம் போட்டிருக்கேன். அண்ட் இப்போது நான் பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆயில் வந்து போட்டிருக்கேன், தட் இஸ் ஆலிவ் ஆயில். அது வந்து ரொம்ப உங்களோட டிஷ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இதை பாருங்கள், சால்ட் போட்டு நல்ல ஒரு பெரட்டி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும், நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நான் ஆயிலில் இதை போட்டு நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, ஏன்னா நம்ம வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால டீப் ஃப்ரை நம்மளால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அண்ட் மோரோவர் இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதுன்ற மாதிரி தான். ஸோ இப்போது இது என்னன்னா பெல் பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஸோ இந்த சைஸுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்கேஸ் வந்து மஞ்சூரியனுக்கு ஜென்ரலி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்தி வெர்ஷன்னால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் டொமேட்டோ. இது வந்து என்னென்னா கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது கூட ஒரு 3 கார்லிக் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மஞ்சூரியன் பண்ணுறப்ப அந்த பேஸ்ட் நமக்கு வேணும், டொமேட்டோ பேஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த பியூரி மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சேம் அதே கடாயில் வந்து என்னென்னா லைட்டாக ஆலிவ் ஆயில் எகைன் போட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் சின்னதாக, அதாவது நார்மல் வெங்காயம் தான், அதை நல்லா வந்து குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்மளோட கேப்சிகம், ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம போடணும். அண்ட் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, தட் இஸ் டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லையா, நம்ம கார்லிக் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அண்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் இன்றைக்கி கர்ட் ரைஸோடு சர்வ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் இதை எதுக்கு வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். ஈவன் தோசை, சப்பாத்தி, எந்த டிஃபன் ஐட்டம்ஸ் கூட இது பெஸ்ட்டான காம்போவாக இருக்கும். அண்ட் நிறைய வெரைட்டி ரைஸ்க்கு இது வந்து ரொம்ப ஆப்டாக வந்து பொருந்தும். ஈவன் நீங்கள் இதை வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி நான் கர்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.